டிஃபைன் பேஸ்ல நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பிசினஸ் ரிசல்ட்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ். இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற ஹெட்டிங் டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட்ஸ். டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட்ஸை பொறுத்தவரை நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் த்ரோபுட் ஈல்ட். இதை சிம்பிளா நம்ம வந்து டிபிஒய்ன்னு சொல்லலாம். த்ரோபுட் ஈல்ட் ஆர் டிபிஒய் இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ல அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வர ரீஒர்க்கு, ரிஜெக்ஷன், ஸ்கிராப் இது எதுவுமே இல்லாம அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டலா அந்த ப்ராசஸ்ல எவ்வளவு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோ தான் நம்ம வந்து டிபிஒய்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல 100 ப்ராடக்ட் வந்து டோட்டலா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதுல 85 ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஓகே ப்ராடக்டா ஃபினிஷ்டா கிடைச்சிருக்கு. 15 ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ரீஒர்க் இல்லைன்னா ஸ்கிராப்ல போயிருச்சு. அப்போ நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போது 85 டிவைடட் பை 100, அதாவது 85 வந்து ஓகே ப்ராடக்ட், 100ங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி இன்ட்டு அந்த ரேஷியோனால 100 நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த டிபிஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ராசஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட்ஸ் கூட இந்த டிபிஒய் வந்து ரிலேட் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபிஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டிபியூ, அதாவது டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட். இதுல இ வந்து மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 2.7183. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம வந்து டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட்ஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்போனன்ஷியல் வந்து ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டு சைடுமே வந்து நேச்சுரல் லாக்ரதம் எடுப்போம். அப்போ நேச்சுரல் லாக்ரதம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்னா, டிபியூ ஈக்குவல் டு மைனஸ் லாக் டிபிஒய். இது நேச்சுரல் லாக்ரதம்னால நம்ம எல்ங்கிற சிம்பிள் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற டைப் ரோல்டு த்ரூபுட் ஈல்ட். இப்போ த்ரூபுட் ஈல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே ரோல்டு த்ரூபுட் ஈல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸோட ப்ராபபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி மெஷர் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆர்டிஒய்ங்கிற ஒரு டேம் வந்து யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம வந்து டிபிஒய் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 90% கிடைக்குது, செகண்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா 80% கிடைக்குது, தேர்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா 85% கிடைக்குது. ஸோ ஆர்டிஒயோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இங்கே 3 ப்ராசஸ் இருக்கிறதுனால நம்ம 3 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஒயோட வேல்யூ. இப்போ இந்த 3 ஸ்டெப்போடையும் ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 61.2% கிடைக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி நமக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டாக 61.2% இருக்கு. இப்போ ஒரு சிங்கிள் ப்ராசஸோட டிஃபெக்ட்ஸ் நம்ம சொல்றதுக்கு டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட்ஸ்னு சொல்லிடலாம். இதே ஒரு மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குன்னா நம்ம எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட்ஸ் நம்ம சொல்லணும். ஸோ இந்த டோட்டல் டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட் வந்து ஆர்டிஒய் கூட ரிலேட் ஆகக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர்டிஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டிடிபியூ. ஸோ டோட்டல் டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட்டை நம்ம மெஷர் பண்றதுக்கு எக்ஸ்போனன்ஷியலை கேன்சல் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம வந்து நேச்சுரல் லாக்ரதம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃபார்முலா எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா டிடிபியூ ஈக்குவல் டு லாக் மைனஸ் ஆர்டிஒய். நெக்ஸ்ட் டைப் ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்ட். ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டை பொறுத்தவரை ஒரு ப்ராசஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ரீஒர்க் இல்லாமல் எவ்வளவு குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அதோட எஃபிஷியன்சி அதோட பெர்சன்டேஜை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் குவாலிட்டி ப்ராடக்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் டோட்டல் குவாலிட்டி ப்ராடக்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணிக்கலாமா, டோட்டல் யூனிட்லேருந்து எவ்வளோ டிஃபெக்ட் இருக்குங்கிறத நம்ம மைனஸ் பண்ணாலே நமக்கு டோட்டல் குவாலிட்டி ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டலாக வந்து நம்ம 100 ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்னா அதில் ஒரு 15 ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து டிஃபெக்டாக கிடைக்குது. அப்போ டோட்டல் குவாலிட்டி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 85ன்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டோட பர்சன்டேஜ் வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டைப் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஆர் சிபி இதை வந்து நம்ம ஒரு டாலரன்ஸ் மெஷர்மெண்ட்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டாலரன்ஸ் லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்பர் டாலரன்ஸ் லிமிட், லோவர் டாலரன்ஸ் லிமிட்னு. இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் கேப்பபிலிட்டிங்கிற ஒரு டேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கஸ்டமர் கொடுத்த அந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷனை ப்ராடக்டோட டாலரன்ஸ் வந்து எந்த அளவு வந்து மீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை 6 சிக்மா. இதில் யூஎஸ்எல்னா அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், எல்எஸ்எல்னா லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். சிக்மாவோட மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய டீவியேஷன். இந்த அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அந்த லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் இதை தான் நம்ம சிம்பிளாக வந்து டாலரன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டைப் ரொம்பவே முக்கியமான ஒரு டைப் சிபிகே, அதாவது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ்.
இந்த சிபிகேங்கிற ஒரு மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதாவது அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட். ஸோ ஒரு ப்ராசஸ் இல்லைன்னா ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது அப்பர் லிமிட்டில் மேக்ஸிமமாக போகாமலும் லோவர் லிமிட்டில் மினிமமாக போகாமலும் அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் மிடில் ரேஞ்சில் மிடில் பொசிஷனில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு சாஃப்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சாஃப்ட்டோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, நமக்கு மினிமம் ரேஞ்ச் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இப்போ நம்ம 10ல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவுட்டர் டயாமீட்டர் வந்து 10க்கு நம்ம கொஞ்சம் குறைஞ்சா கூட அது ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் டயாவில் நம்ம மெயின்டைன் 14ல் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான கூட அதை ரீஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம மிடில் ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது 12ல் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த 2 ப்ராப்ளத்தில் இருந்து நம்ம அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரை வந்து நம்ம தடுத்துக்க முடியும். சிபிகேவை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸோட மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் இல்லைனா லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு ப்ராசஸோட மீன் வேல்யூ வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிபிகே கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா சிபிகேஎல் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை 3 சிக்மா. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சாஃப்ட் ஒன்று எடுத்துக்கலாம். சாஃப்ட்டோட டயாவில் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து 10.5 mm, அதுவே லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 9.5 mm. அதோட மீன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு 10.3 mm கிடைக்குது. இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நம்ம 0.1 mmன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டு நமக்கு கால்குலேட் பண்ணும்போது சிபிகேவோட வேல்யூ மினிமமாக 0.67, 2.67ங்கிறது நமக்கு கிடைக்குது. இப்போ சிபிகேவோட வேல்யூ 0.67 கிடைக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கேப்பபிள் இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். இது ஏன் கேப்பபிள் இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிகேக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை பொறுத்து அந்த ப்ராசஸ் கேப்பபிளா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு இருக்குது. அது என்னங்கிறத நம்ம அப்படியே கண்டினியூஸாக பார்க்கலாம். நீங்கள் கால்குலேட் பண்ணி கிடைக்கக்கூடிய சிபிகே வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து நாட் கேப்பபிள்னு சொல்லுவோம். அதுவே சிபிகே வேல்யூ 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மினிமம் அக்செப்டபிள் வேல்யூ, அதாவது 3 சிக்மா லெவலில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி சிபிகே வேல்யூ 1.33 இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து 6 சிக்மாவுக்கு ரெக்யூர்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ப்ராசஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கேப்பபிளாக இருக்குது, அதான் மீனிங். அதே மாதிரி 1.67 இல்லைனா 1.67க்கு மேலே சிபிகே வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஹை கேப்பபிளில் இருக்குன்னு சொல்லிக்கலாம்.